செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறைய 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிட்ட காரணத்தை அரசு யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? மண் பேரதில் சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல். காரணம் என்னன்னா, அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது, அதில் பிரச்சனை. அதை நான் வெளிப்படையாக மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அடி என்பதெல்லாம் கணக்கல்ல, சொல்லாமல் திறந்து விட்டது தான் குறை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றதுக்கு அதே பேசிட்டீங்களா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லயே தெளிவா செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நானாக சொல்லவில்லை, அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? நான் சொல்லல. உங்களுடைய ஆட்சி காலத்தில் சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. இதே சட்டமன்ற அவையில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு நீங்களே வச்சுங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உயிரிழப்புகளுக்கு காரணம் மனித தவறு தான். என்ன காரணம், என்ன இதுக்கு விளக்கம்? இதை விட விளக்கம் சொல்லணுமா? அந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்க்க இருக்கு, ஆதாரம் இருக்கு. அது உங்கள் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது. அதை வச்சு தானே தெளிவாக சொல்கிறேன்.